ஃபர்ஸ்ட்டுலாம் மாறா என்னை சாப்பிடவும் விட மாட்டான், சாப்பாடு வைக்கவும் விட மாட்டான். ஏறி ஏறி குச்சி நகத்தை வச்சு பொறாண்டிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த வெயிட் கமெண்ட்டை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னோட தொடைக்கு ஒரு விடுவு காலம் வந்துச்சு. இந்த வெயிட் கமெண்ட்டை கற்றுக் கொடுத்துக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நான் ஜஸ்ட் 1 2 3 மெத்தட் ஃபாலோ பண்ணேன். எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. அது என்னன்றதை வேணா சொல்கிறேன். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போகிறேன். இது என்ன எபிசோடுன்றதை நம்மளோட தீவிர ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட்டி ட்ரீட் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஆப்வியஸ்லி முன்னாடி போவான், அதை பிடிச்சிப்பேன். வெயிட்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு 3 கமெண்ட் எண்ணுவேன். அது முடிஞ்சக்கப்புறம் ஒரு ட்ரீட் தருவேன். அதுக்கப்புறம் ஈட்டுன்னு சொல்லி பின்னாடி ஒரு டப்பங் போடுவேன். அந்த ஈட் சாப்பிட்டு வந்துட்டக்கப்புறம் அகைன் ஒரு ட்ரீட் தருவேன். சேம் இந்த 1 2 3 கவுண்ட்டை 1 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள்லேயே இவனுக்கு அதை ஈஸியாக புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவனை பிடிக்கிற தேவையில்ல, அதே அவனை தனியாக ஃப்ரீயாக விட்டுட்டு சேம் இந்த 1 2 3 மெத்தடை திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது சிங்கிள் ட்ரீட்டாக இருக்கிறதால அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டான். பட் இதே சாப்பாடுன்னு வரப்ப அவன் சொன்னால் எனங்கடான்னு எகிர ஆரம்பிச்சிருவான். ஸோ இதை சாப்பாட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சாப்பாட்லையும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணேன். இதில் அவனை பிடிக்க மாட்டேன். பட் அவன் நான் ஈட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்தானா சாப்பாடை மேலே தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஓரத்தில் வச்சிருவேன். 5 நிமிஷம் அவனை தனியாக விட்டுருவேன். அதுக்கப்புறம் திரும்ப வருவேன், ஈட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட வந்துட்டானா 5 நிமிஷம் வச்சிருவேன். இது மாதிரி தான் ஏதோ நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் இதுவுமே ஒரு நாளில் ஈஸியாக அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வெயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் முடிஞ்சிருச்சுன்னா பாக்கெட்லேருந்து ஒரு ட்ரீட் கொடுக்கணும். நீங்கள் ஈட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வச்சிருக்கிறத சாப்பிட்டு வந்துட்டானா அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ட்ரீட் கொடுக்கணும். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணேன். கரெக்டாக மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுண்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டார்டிங் அப்போ ஆக்சுவலாக அவனுக்கு அந்த சைகை தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவன் வரல நீட்டுற வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. லேட்டராக நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவனுக்குமே அது புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வெயிட்டுன்னு சொல்லிட்டு போனால் மட்டும் போதும். அண்ட் அதை இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கெக்ஸ்டராக மாற்றுறதுக்கு ஒரு வாட்டியும் சாப்பாடு வச்சுட்டு சிட் அண்ட் வெயிட் சொல்லிட்டு அவன் ஷேக்கன் கேட்பேன். ஷேக்கன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவனை ஈட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இது லைக் ஓகே, சண்டை வேணாம், சமாதானமாக போய்க்கலான்ற ஒரு கெக்ஸ்டர். இப்போ நான் சும்மா உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெயிட், ஷேக்கன், குட் பாய். வெயிட், நைஸ் பாய். ஷேக்கன், குட் பாய். பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட்ல ஒரு அப்ரிசியேஷன் போட்டு போங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாய் நண்பர்களே. நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். Good boy. Catch, catch, catch.